ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசியில இருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்து சனியா இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போறாரு. அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட சனியா மாறுறாரு. அதிர்ஷ்டம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு சனி போறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு 5ல இருக்கக்கூடிய சனி என்ன செய்யும் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும், அதே மாதிரி பேர் புகழை கொடுக்கும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்ல தன சேர்க்கையை கொடுக்கும். அதாவது ஏன்னா சனி 5ல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? வாக்கு, கல்வி, தனம், பொருள் சேர்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 11ஆம் இடம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். லாபஸ்தானம் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் 11. ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் என்ன? 7ஆம் இடம் திருமணம், லைஃப் பார்ட்னரு, அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, உங்களுடைய நண்பர்கள், அதே மாதிரி தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய இடங்கள், இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. சனி உங்களுக்கு நல்ல அருமையான இடத்துக்கு தான் பெயர்ச்சியாகி வந்திருக்காரு. இவ்வளவு நாளா சனியுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா சனி 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ என்னன்னா உடல்நிலை படுத்தி எடுத்திருந்திருக்கும். இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே மனசளவுல பாத்தீங்கன்னா நல்லா பிரெயின் ஆக்டிவா தான் இருக்கும். நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. ஆனா அடுத்த நாள் காலையில எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிய சனி 10ஆம் பார்வையா பாக்குறாரு. எப்பெல்லாம் சனி சந்திரனை பாக்குறாரோ அந்த காலகட்டங்கள்ல உடலும் உடம்பும் ஒத்துழைக்காது, மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது. நீங்க ஒரு விஷயத்த நினைப்பீங்க, ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பும் மனசும் கஷ்டப்பட்டு ஒத்துழைக்கும் போது காலமும் நேரமும் சூழ்நிலைகளும் மாறி போயிரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. முக்கியமா உடல்நிலை, மனநிலையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், எப்படா நல்ல காலம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. இந்த காலம் வந்துருச்சு. நீங்க நெனச்ச காலம் கரெக்ட்டா வந்துருச்சு. நீங்க கவலையேப்பட வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவரு. முக்கியமா தொழில்ல நல்ல லாபத்த குடுப்பாரு. ஏன்னா 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க இதுவரைக்கும் செஞ்ச தொழில்ல இருந்து நல்ல லாபத்த குடுப்பாரு. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் இன்னும் ஊக்குவிப்பாரு. நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்க போகுது. தொழில அபிவிருத்தி ஆகுறது, ஓரளவுக்கு உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நெனச்சு பார்க்காத லெவல்ல லாபத்த எடுக்க முடியுங்க. நல்ல லாபம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சரி, அதே மாதிரி இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய அரசாங்க இது பார்த்தீங்கன்னா, பதவி ஸ்தானத்துல இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. அந்த பதவிய தக்க வச்சுக்கிறதுக்கு இப்ப சூழ்நிலை மாறிருச்சு. ஸோ நீங்க செய்த தவறா இருந்தாலும் சரி, செய்யாத தவறாக இருந்தாலும் சரி, பதவி ஸ்தானத்துலேருந்து சனி போயிட்டனால, உங்களோட பதவிகள காப்பாத்துறதுக்கு சில தெய்வ பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அது கட்டாயம் அப்படியே காலப்போக்குல மறைஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் லெவல்ல போயிரும். உங்களுடைய ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய வேலைகள் பாராட்டப்படும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வழங்கப்படும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போது. அதே மாரி நீங்க எவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு, இவ்ளோ நாளா இந்த விஷயம் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கமா இருந்திருப்பீங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இந்த இதுல இருக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே சனியுடைய பார்வை சம்டைம் கசப்பான சூழ்நிலைகள உருவாக்கிரும். அதனால பொதுவாவே உங்களுக்கு சகோதரன், அண்ணனோ அல்லது அக்காவோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த நேரத்துல அவங்களுக்குன்னு கொஞ்சம் அட்டென்ஷன் குடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை குடுக்கணும். அவங்க கசப்பான வார்த்தைகள் பேசும் பட்சத்தில் கூட அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதனால என்னன்னா, சனியோடைய பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு பல மடங்கா கிடைச்சிரும். அப்போ
ஒரு விஷயம் நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, அது ஈஸியா நடக்கும். லாபங்கள் வரும். நல்ல காசு, பணம் பார்க்க முடியும். செல்வாக்கு பெருகும். செல்வ நிலை சேருங்க, உயருங்க. அதாவது உங்களுக்கு வந்து காசு, பணம் வந்து முன்பை விட நல்ல ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு நல்ல காசு, பணம் வந்து தனச்சேர்க்கை உண்டாகும். அதே மாரி பேரு, புகழ். அதாவது 5ஆம் இடம்ங்கிறது தான் வந்து புகழ் அப்படிங்கக்கூடிய இடம். அதே மாரி பேரு. நல்ல ஒரு குட்வில்ல குறிக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நல்லா பெருகும். நல்ல அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. நீங்க நெனச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமான்னு. அந்த மாரி அமைப்பெல்லாம் மாறுது. அதே மாரி 2ஆம் இடத்த பாக்குது. குடும்பஸ்தானம். சனி வந்து நல்ல தனச்சேர்க்கைய குடுப்பாரு. அதே நேரத்துல குடும்பத்துல பொருளாதார விஷயங்கள்ல, உறவுகள் எல்லாம் கசப்ப உண்டு பண்ணிருவாரு. அதனால வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். கவனம் இல்ல அப்படின்னா, கட்டாயம் ஒரு கீறல் விழுந்துரும் உறவுகள்ல. அப்புறம் குடும்பத்தாரே உங்கள அனுசரிச்சு போமாட்டாங்க. எவ்வளவோ விஷயங்கள தியாகம் பண்ணியிருப்பீங்க. நம்ம இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமே! ஆனா, நம்ம பாரு நம்மளுடைய குடும்பம் நம்மள ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்குதேன்னு நெனச்ச வருந்துற காலமும் இருக்கு. ஆனா, சனியோடைய பார்வை இருக்கனால, கட்டாயம் வழிபாடு பண்ணணும். முக்கியமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கால பைரவர வழிபாடு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சனியுடைய தீமைகள் குறைந்து, தாக்கங்கள் குறைந்து சனி மூலியமா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க விருச்சக ராசியா இருக்கனால, வீர ஆஞ்சநேயர் பகவான் எங்கேயாவது இருந்தாருன்னா, அவர புடிச்சுக்கங்க. வீர ஆஞ்சநேயர்ன்னு எழுதியிருப்பாங்க. அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதாயுத்த வச்சுக்கிட்டோ, அல்லது வந்து மலைய தூக்கிட்டு போறதோ, இந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவர போய் வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பிரிந்த உறவுகள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு குடுத்துரும். 2ஆம் இடத்துல கண் பார்வை இருக்கு. அதனால கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்கங்க. சனி 2ஆம் இடத்துல இருந்தாலோ, 2ஆம் இடத்த பார்த்தாலோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த இது புரைன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்ராக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் பார்வை மங்கலாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அது ரீதியா நீங்க ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும்னா, ஒரு நல்ல மருத்துவர கலந்து ஆலோசிச்சு பண்ணிக்கங்க. பொதுவாவே பேச்சு வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். குடும்பத்தார்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, தேவையில்லாம வாதங்கள் அல்லது வாக்குகள விடாம, அமைதியா, பொறுமையா சொல்லி புரிய வைங்க. இல்ல அப்டின்னா, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் தன்னால மாறும். அதே மாரி 5ஆம் இடத்துல இருக்கனால, 5ஆம் இடம்ங்கிறது மனதுக்கு பிடித்த நபர்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பொதுவா இவ்வளோ நாளா கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டீங்க. அதனால 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால, காதல் விவகாரங்கள், உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நீங்க இவ்வளோ நாளா எத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத்தன விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அவங்களா தேடி வருவாங்க. இப்படிப்பட்டவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சனி 7ஆம் பார்வை 7ஆம் இடத்த பார்க்குது. 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்த பாக்குது. களத்திர ஸ்தானத்த பாக்குது. பொதுவாவே சனியுடைய பார்வை வந்து என்னன்னா, உறவுகளுக்கு இடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஒரு விரிசலை ஏற்படுத்தும். நீங்க வந்து திருமணம் ஆகுமான்னு கேட்டா, திருமணம் ஆகும். நெறைய பேத்துக்கு இந்த தடை தாமதத்த உடைச்சு திருமணம் ஆகறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோடைய பார்வை திருமணத்த பண்ணுமான்னு கேட்டா, தாராளமா பண்ணும். அதுல தவறுகள் இல்ல. ஆனா, ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உறவுகள வந்து என்னன்னா, ரொம்ப பேணி காக்குறது ரொம்ப முக்கியம். பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்க வந்து, ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்கள பத்தி நான் தப்பா பேசல. பட் ஆனா வந்து, ஃபில்டர் இல்லாம ஒரு சில விஷயங்கள் அவங்க மனசுக்கு கஷ்டப்படலையோங்கிறத யோசிக்காம அப்படியே வந்து நீங்க சொல்றதுனால, உங்க கூட வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து அவங்க வந்து சங்கடமாயி பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அது தல தூக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறதுனால. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க அனுசரிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நீங்க பல விஷயங்கள்லருந்து மீண்டு வந்திருப்பீங்க. அப்ப இன்னும் அது மனக்காயங்கள உண்டு பண்ணும். அதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். புரிய வைக்கணும். ஆனா, பிரிந்த உறவுகள் தேடி வரும். ஆல்ரெடி நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த உறவுகள்லாம் தேடி நல்ல சுமூகமான சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஆனா பிரச்சனைகளே இல்லைன்னா, பிரச்சனைய கிரியேட் பண்ணணும். சனியோடைய வேலையே பிரச்சனை இல்லைன்னா, அங்க பிரச்சனைய கிரியேட் பண்ணுவாரு.
ஆல்ரெடி பிரச்சனையா இருந்தா சரி ஏற்கனவே அடிச்சாச்சு, இனி அடிக்க வேண்டாம்னு விட்டுருவாரு. இதுதான் அவரு செய்வாரு. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா, நீங்க வாழ்றது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலிக்காக தான். ஸோ நீங்க கஷ்டப்படுறது, வெளில போய் சம்பாரிக்கிறது, இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, இவ்ளோ கஷ்டப்படுறதுல யாருக்காக? உங்களுடைய ஃபேமிலிக்காக. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வந்து பார்ட்னர் இந்த காலகட்டங்கள்ல வெளியில போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல அவங்க ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடாகி பார்ட்னர் வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு அவங்க மூலியமா லாபமா, நஷ்டமான்னு பார்த்துட்டு, அத வந்து தடுக்கணுமா, இல்ல தடுக்க வேண்டாமாங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் வேணும் அப்டின்னா நீங்க வச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா அவங்க போறத எந்த வகையிலயும் தடுக்க வேண்டாம். ஏன்னா சனி வந்து கட்டாயம் பிசினஸ் பார்ட்னர்ஸ வெளியில தள்றதுக்கு உண்டான அத்தன முயற்சிகளும் பண்ணுவாரு. அதே மாரி திருமணத்துல வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிரும். முக்கியமா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தானாவே மாறிரும். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போறாரு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்ப குடுப்பாருங்க. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, ஒரு வாகனம் வாங்கி அத வாடகைக்கு விடுறது, புதுசா ஒரு வீட கட்டி அதுல குடியேறது, இந்த மாரி விஷயங்கள குடுத்துருவாரு. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி, பூர்வீக சொத்துக்கள் தானா வந்து சேர்ற மாரி குடுத்துருவாரு. தாய் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அது மூலியமா நல்ல இன்கம் பாக்குற மாரி அமைப்புகள குடுத்துருவாரு. அதே மாரி புத்திர பாக்கியம் முக்கியமா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்ல அப்டின்னா, இதுல வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. எப்பல்லாம் ராசிக்கு, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி வராரோ, அந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப அவசியமானது. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியவே அது நல்ல பெரிய லெவல்ல கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம வம்ச விருத்தி. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி கட்டாயம் உங்களுக்கு வரும். புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கட்டாயம் வந்து புத்திர பாக்கியத்த குடுத்துருங்க. அதே மாரி உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். முக்கியமா கலை சார்ந்த துறையில யாராவது விருச்சக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அமோகமான வாழ்க்கை தான். இந்த சனி நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. பொதுமக்கள் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஃபோன்ல தெரிவீங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துரும். பெரிய பெரிய அவார்ட் வாங்கி குடுக்குறது, விருதுகளு, மக்கள் கிட்ட வந்து பிரபலியமாகக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப தான் கிடைக்குது. விருச்சக ராசி, விருச்சக லக்னத்தில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. 5ஆம் இடத்துல இருக்க சனி வந்து ஓரளவு அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. நீங்க கவலையப்பட வேண்டாம். சில பூஜைகள், பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப தேடி குடுத்துரும். ஏன்னா 5ல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 11ஆம் இடத்த பாக்குது. அப்போ சனியுடைய திசாவோ அல்லது புத்தியோ ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்கள வாழ்க்கையில மிக உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனியுடைய பெயர்ச்சிய குடுக்கும். சனி பெயர்ச்சி பொதுவாவே விருச்சக ராசிக்கு இவ்ளோ நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, நல்ல சந்தோஷமான அமைப்பு, பேரு, புகழ், செல்வாக்கு எல்லாமே ஒரு உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. அதே மாரி நல்ல தனச்சேர்க்கை இருக்கு. குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் பெருகும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025ல் திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026ல் 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும், எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் வந்து ஒரு முறை சரி, ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர, மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்கள் தான் கணிக்கணும்.
இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ வந்து இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி. மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது. கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது. விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது. துளாராசிக்கும் நல்லா இருக்குது. தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயும் எதுலேயும் முதலிடம் பிடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வாக்கியப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற சனி போகிற காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஸோ அதனால் இந்த நிலையிலிருந்து நீங்கள் வந்து 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது எப்போவுமே ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லது மட்டுமே செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சியில். அது என்னென்ன விஷயங்களில் அப்படிங்கிறத பார்க்கும்போது, முதல்ல வந்து எடுத்த காரியம்லாம் சக்ஸஸ் ஆகும். தனிப்பட்ட வேலைகள் அனைத்து உடனே முடியும். அதாவது இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள், தனிப்பட்ட வேலைகள் நீங்கள் செஞ்சு பாதியில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது, பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 2026 2029 வரைக்கும் இதில் கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற போட்டி அப்படின்றது முடிவுக்கு வரும். விட்டு கொடுத்து தான் போகணும், விட்டு கொடுத்து தான் வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் இருக்குது. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. குழந்தைகள் ரீதியாக பார்க்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதம் நீங்கி குழந்தைகளுடைய போக்கில் ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். அது தவறான பாதையில் போயிட்டு இருந்தவங்க திருந்தி ஒரு நல்ல பாதையில் போகக்கூடியதும், அவங்களுக்கு நீங்கள் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய மகளுக்கு வரன் தேடி இருந்த நிலையில் மாறி நல்ல இடத்துலேருந்து வரன் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும். உங்களுடைய உடன்பிறப்புகள், அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். அவங்கள்ட்ட போய் முரண்டு பிடிக்க வேணாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது 2027 உங்களுக்கு முழுக்கவே. எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. 2027 மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கணும். 2028க்கு அப்புறம் அந்த நிலை வந்து ஸ்மூத்தாக மாறிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு முன்கோபத்தையும்
அதே மாதிரி தலைக்கணத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக 2028 இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மேலே வந்து வீண்படி சுமத்துவாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சனி பெயர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது மீண்டும் இந்த 2028 பழைய நிலைமைக்கு போகும். உங்களுடைய 2028 வருஷம்ன்றது உங்களுடைய தகப்பனார் வழியில், தந்தை யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். தகப்பனார் வழியில் அவங்களுடைய உடம்பில் ஜஸ்ட்டு மார்பு இது சம்மந்தப்பட்ட இடங்களை, குறிப்பாக சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக்கு, இருதய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் துளிர் விட்டு வெளியில் காமிக்கும். அல்லது சடனாக வந்து ஒரு இருதய பாதிப்பு அப்படிங்கிறது, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு, விருச்சிக ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கும் உண்டு. இந்த வருஷம் முழுக்கவே 2028 2029 முழுக்கவே பூர்வீக சொத்துக்களில் செலவுகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான செலவுகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரும். டிசம்பர் 2026க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டு, மற்றபடி வந்து நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, டெட்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது வந்து விருச்சிக ராசி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு அரசாங்க ராசி, அரசு ராசி, அரசாங்க ரிலேட்டடான ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 2026லேருந்து 2029க்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துனால உங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பெண்டிங்கில் இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கார்டெல்லாம் வந்துட்டு அதில் ஏதேனும் குளறுபடிகள் ஆகி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டும் எக்ஸாம் வேலை கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி மந்தமான போக்கு, மறதி, கவலைகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகிடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +2 அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதியான அமைப்பு, சோர்வான அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி வரைக்குமே. சனி பெயர்ச்சிக்கு பின்னாடி, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இதில் ஒரு புத்துணர்ச்சி, தெளிவு, இந்த இடமாற்றத்துக்கு பிறகான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அடுத்த ஒரு இடத்துல போய் படிக்கும்போது அங்கே இருக்க சூழ்நிலைகளோ, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ, அங்கே தட்டி கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதோ, அதிகமான மதிப்பெண்களை பெற வச்சு உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் தான். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவாக தான் இருப்பாங்க. பணிச்சுமைகள் குறையும். இது வரைக்கும் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு சரியாயிடும். கணினி அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து அப்டேட்டான விஷயங்கள், அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தடைகளும் தடைப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நழுவி போன வாய்ப்புகள்லாம் மீண்டும் வரும். வீண் வதந்திகள் உங்களுக்கு இனிமேல் சரியாகும். உங்களை பற்றி இருந்த ஒரு அவச்சொல், அவப்பேர், கெட்ட பேர் இதெல்லாம் வந்து சரியாகும். நீங்கள் எடுத்த ஒரு கெட்ட பேர் வந்து மறுபடியும் அந்த பேர்லேருந்து நல்லவர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை விமர்சிக்கிறத நீங்கள் நிறுத்திக்கோங்க. மொத்தத்தில் இந்த 2026லேருந்து 2029 வரைக்குமான இந்த சனி வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கான வழிபாட்டுக்கான கோயில் அப்படிங்கிறது செங்கல்பட்டுலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவடி சூலம். அங்கே இருக்கக்கூடிய பைரவர். சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி தீதியில், ஒன்று சனிக்கிழமையாக இருக்கணும் அல்லது அஷ்டமி தீதியாக இருக்கணும், அல்லது ரெண்டும் சேர்ந்த நாளில் போய் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருவடி சூலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர் உங்களுக்கான கடவுள். அதே மாதிரி உங்களுக்கான நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம். உங்களுக்கான எண் அப்படிங்கிறது 2ஆம் எண். இந்த எண்ணும் இந்த நிறமும் உங்களுக்கு வெற்றியை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும்.
உங்களுக்கான பலன்கள் இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது.
ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், அர்த்தாஷ்டம சனி இப்போதான் முடியறது உங்களுக்கு. விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி செவ்வாய். உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக பயங்கர அலைச்சல், வீட்டுனால பிரச்சனை, தாயின் உடல்நிலையில் பிரச்சனை, சுகங்கள் குறைந்தது, வண்டி வாகனங்களில் விபத்து, வண்டி வாகனம் மூலியமாக பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, மனசுக்குள்ளேயே நிற்காது.
எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கஷ்டம், போட்டித் தேர்வுலெல்லாம் பிரச்சனை இருந்தது. இப்போ இது எல்லாம் மாறப்போகிறது. இது எல்லாம் மாறி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்து மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போயிடுறார். 5ஆம் இடம் 6/3/2026 அன்னைக்கு மாறிடுறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்போகிறது. இந்த காலத்தில் 5ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும் பொழுது பார்த்தலையினால் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். என்ன தொல்லைகள் இருக்கும்? குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று இரக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி, அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். டாக்டர்னுடைய முன்னெச்சரிக்கையோடு உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறான சார், கவலைப்பட தேவையில்லை. பணம் வந்து இவ்வளவு நாள் வந்து எவ்வளோ மோசமாக இருந்ததோ அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். பண வரவு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஓடும். கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடம் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லும், எதிர்பாலினத்தவரை பற்றி சொல்லும். பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் பொறுமையாக போகும். பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக கூட்டு தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அதிகமான லாபங்கள் வராது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால லாபங்களில் சற்று குறைவு இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக இருங்கும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கும். அதை தவிர வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வந்து பார்க்குறாரு. அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாகவும் காஷியஸாகவும் பேசுங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது பேசும்பொழுது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமான மாறுதலையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நாள் அர்த்தாஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தாலேயானால் 6/3/2026 அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் வாங்கின கடன் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பார்க்குதே சார், இப்போ வந்து எங்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம், அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே குரு வரார். 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய ராசியை பார்க்கும்போது திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைய போகிறது. இவ்வளவு நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறார். 11ஆம் இடம்னு சொல்கிறது வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டம். அதில் சிறிது தொய்வு வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து லாபங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது 10 ரூபாய்க்கு 20 ரூபா லாபம் வரும்னு நினைக்கிற இடத்துல 10 ரூபாய்க்கு 5 ரூபா தான் வரும். அந்த மாதிரியான ஒரு பெரிய லாபத்தை எதிர்நோக்கி செல்லும் போது சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் அதீத பாடுபட்டிருப்பீங்க. இப்போ வந்து மாறுதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் போயிட்டு வாங்க. சேலம் மாவட்டம் பக்கத்தில் நாமக்கல் போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுனாலேயே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இலக்கையும் நல்ல ஒரு சந்தோஷ இலக்கையும் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பெயர்ச்சி அமையும்.